ஒரு புண்ணியம் செய்தாதான் இந்த ஆலயத்தில் பரதநாட்டியம் ஆட முடியும். இந்த குழந்தைங்க எல்லாம் தவம் பயன் செய்தாங்களே தெரியல. அப்புறம் பார்த்தா என்னுடைய நண்பருடைய மகள் தான் அவங்க அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துங்கிறான்னு பார்த்தா என்னுடைய பொண்ணு தான் அதை பாடணும்னு சொன்னாங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஆகையால் இந்த ஒரு குழுவும் 12 டீம் இந்த ஆலயத்தில் வருகை தந்து சிறப்பு பரதநாட்டியம் நடத்தி கொடுத்த அனைத்து உதவியாளர்களுக்கும், நடன பயிற்சி கலை நிகழ்ச்சி டீச்சர் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மழலைகள் இதோடு விட்டுடக்கூடாது. இந்த குழந்தைங்க தான் கடவுள் ரூபத்தில் பாருங்க. இந்த பிள்ளைங்க கடவுளை சார்ந்து பரதநாட்டியம். இப்போ நடராஜரே சிவபெருமானே இந்த தாண்டவத்தை எடுக்கணும்னா யாருமே இதை மதிக்க மாட்டாங்க, ஆட மாட்டாங்க. இன்னைக்கு சுவாமி நடனம் புரிந்ததுனால தான் நடராஜ பெருமானே இன்னைக்கு அவங்க உட்கார வச்சுட்டு சுவாமியை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இந்த குழந்தைங்க நடன நிகழ்ச்சி நடத்துது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதனால இந்த குழந்தைங்களாம் தெய்வ பிள்ளைங்க. எல்லாரும் நம்மள பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கோ. எல்லாரும் பரதநாட்டியம் ஆகிட மாட்டாங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரே ஒரு ஆணும் பெண்ணும் தான் இந்த கோவிலில் பரதநாட்டியம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 10 ஆச்சு, இன்னைக்கு 15, 20, இன்னைக்கு 150 பேருக்கு ஆடிருக்காங்க. எல்லாம் இறைவனுடைய அனுகிரகம், சுவாமியோட அனுகிரகம் இருந்தால்தான் இந்த பிள்ளைங்க அந்த இடத்துல போயிட்டு ஆட முடியும். அதனால இந்த பிள்ளைங்க ஓங்கி வளரணும். நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையோட நல்ல பரதநாட்டிய டீச்சர் ஆகணும். அவங்க இன்னும் ஒரு 100 பிள்ளைங்க அப்படிதான் இன்னைக்கு உருவாகிருக்கு. இன்னைக்கு உருவானதுக்கு காரணமே இத்தனை பிள்ளைங்க தான் அவங்கவுங்க டீச்சராகி அவங்கவுங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு வியாபார நோக்கு இல்லாமல் இது ஒரு பரதநாட்டியம். கல்வி பயின்று மக்களுக்கு உபதேசம் ஒரு குரு எப்படி இருக்காரோ அந்த மாதிரி இது ஒரு குருவாக இருந்து இந்த டீச்சர்களாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகையால் இந்த ஆலயத்தின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 25 ஆண்டுகள் இந்த கோவில் இந்த ஊரில் வரவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஆலயம் சிறப்புமிக்க ஆலயமாக கட்டி முடித்ததுனால இந்த எளியவனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி டாக்டர், சேவை செய்பவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டத்தை இந்த எளியவன் என் குருநாதனுடைய அருளில் சுவாமியோட திருவருளில் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் டாக்டர் சிவஸ்ரீ சிவகுருநாதன் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்கவே இல்லை, எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா சர்டிஃபிகேட்டில் என்னுடைய பெயர் பதிவு செய்து என்னுடைய சைலண்ட் அனுப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ சுவாமியோட எல்லாம் திருவள்ளுவர் தான். நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. சுவாமி நினைச்சாரு இந்த பிள்ளைங்க ஆடினாங்க. இன்னைக்கு 1000 கணக்கில் மக்கள் வந்தாங்க. எல்லாம் சுவாமியோட அருள் பெற்று இந்த பிள்ளைங்க நல்ல மாதிரி உடல் தகுதியுடனும் ஞானத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யம் பெற்று நல்ல கல்வி ஞானம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வங்களும் பெற்று 16 வகையான செல்வங்களும் பெற்று செல்வமிக்க யோகமிக்க பெருவாழ்வோடு வாழணும்னு சொல்லி இந்த ஆலயத்தின் சார்பாக நான் வேண்டி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.